பிரைஸ் த லார்ட். இயேசுவின் ரத்தம் ஜெயம். தினமும் இயேசு நிகழ்ச்சிக்கு உங்களை கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வரவேற்கிறேன். செய்தியின் தலைப்பு, உங்களது கிரியைக்கு தக்க பலன் உண்டு. ஆதார வசனம் ஆதியாகமம் 4:7. நீ நன்மை செய்தால் மேன்மை இல்லையோ? விசுவாச மக்களே, நன்மை செய்தால் மேன்மை உண்டு, நிச்சயமாகவே உண்டு. அது நமக்கு நாமே செய்து கொள்ளக்கூடிய நன்மை. அந்த நன்மை நமக்கு ஆசீர்வாதமாக மேன்மையாக கர்த்தர் கருதுகிறார். இதற்கு யாரையும் போய் கேட்க வேண்டியதே இல்லை. நீதிமொழிகள் 23:18 இதைத்தானே சொல்கிறது. நிச்சயமாகவே முடிவு உண்டு, உன் நம்பிக்கை வீண் போகாது. என்ன நம்பிக்கை? நான் நன்மை செய்தால் ஆண்டவர் எனக்கு மேன்மையை தருவார். ஆண்டவர் அடியானை புத்திரனாக புத்திரியாக அங்கீகரித்துள்ளார், ரட்சித்து விட்டார். நான் தேவ குடும்பத்தில் ஒரு நபர். இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கும் அத்தனை மேன்மைக்கும் 2 கொரிந்தியர் 1:20 வாசித்து பாருங்கள். எனக்குரியது எந்தெந்த காலகட்டத்தில் எதை கொடுக்க வேண்டுமோ, எப்படி கொடுக்க வேண்டுமோ, எவ்வளவு கொடுக்க வேண்டுமோ, இதை நிர்ணயித்து வைத்த கர்த்தர் அப்படி எனக்கு தாமதமில்லாமல் செய்வார் என்ற நம்பிக்கை. எனக்கென்று கொடுத்த ரேமா வார்த்தைகளை நிறைவேற்ற அவர் உண்மை உள்ளவர் என்ற நம்பிக்கை. நான் தவறினாலும் என்னை மன்னித்து மறுபடியும் வாய்ப்புகள் கொடுத்து சேர்த்து கொள்வார் என்ற நம்பிக்கை. என்னை அங்கீகரித்து கொள்வார் என்ற நம்பிக்கை. எனக்கு நன்மைகள் செய்யும் வாய்ப்புகளும் நிறைவேற்ற கிருபையும் கொடுப்பார் என்ற நம்பிக்கை. அவர் ஏது நம்மளுக்கு கொடுக்காமல் நம்மை செய்ய சொல்வதில்லை. நிறைய கிருபைகள் கொடுத்து அந்த கிருபைகளை கொண்டு நன்மைகளை செய்ய சொல்கிறார். அந்த நன்மைகள் மறுபடியும் இந்த காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் மாதிரி நமக்கு மறுபடியும் ஆசீர்வாதங்களையே கொண்டு வரும். ஆகவே இந்த நம்பிக்கை வீண் போகாது. நீங்கள் நம்பினபடியே விசுவாசித்தபடியே நடக்கும். இதுதான் மேன்மை. நீங்கள் நினைப்பதற்கு வேண்டுவதற்கு மேலாக கொடுப்பார், செய்வார். இதுதான் மேன்மை. அவர் தரும் மேன்மை எபேசியர் 3:20 அளவிட முடியாதது. என்ன, எதில் நம்பிக்கை, எது மேன்மை என்று புரிந்து கொண்டோம். அப்படி என்றால் இவைகளை அடைவதற்கு நாம் என்ன நன்மைகள் செய்ய வேண்டும்? இது நீங்களும் நானும் நிர்ணயிக்கும் நன்மைகள் அல்ல. ஒவ்வொருத்தருக்கும் அது நன்மை, இது நன்மை. சிலருக்கு நன்மையாக தவறாக தெரியலாம். உலகம் பல காரியங்களை நன்மைகள் என்று அங்கீகரிக்கின்றன. உதாரணமாக அன்னதானம் செய்வது, சம்மர் வந்தால் நீர்மோர் வைப்பது, ஏழைகளுக்கு திருமணம் செய்து வைத்தல், படிப்பதற்கு உதவி செய்தல், இப்படி இதெல்லாம் நன்மைகள் என்று சொல்கிறார்கள். இருக்கட்டும். ஆதியாகமம் நமக்கு ஆண்டவர் வகுத்து வைத்திருப்பது, வேதத்தின்படி வகுத்து வைத்திருப்பது, நம்முடைய தகப்பா அப்பா மகிமைப்பட வேண்டும், அப்பா அதை அங்கீகரிக்கொள்ள வேண்டும், அதை ஏற்றுக்கொள்ள வேண்டும். அதுதான் நன்மை. ஆதியாகமம் இதற்கு உதாரணம் ஒன்று சொல்லுகிறேன். ஆதியாகமம் 4:7 கர்த்தர் சொல்லும் நன்மை பாருங்கள். கர்த்தரின் அங்கீகாரம், அதாவது நம்முடைய பேச்சு, சிந்தனை, செயல் அவர் அங்கீகரிக்கும் வகையில் இருக்க வேண்டும். அது நமக்கு நாமே செய்து கொள்ளும் நன்மை. கர்த்தர் ஏற்றுக்கொள்ளும் வகையில், அவரை மகிழ்விக்கும் வகையில், அந்த வகையில் அவர் நம்மை அவரை மகிமைப்படுத்தும் அளவில் இருப்பதே நாம் நமக்கு செய்து கொள்ளும் நன்மை. இதுதான் மேன்மையை கொண்டு வரும். இதற்கு காயின், ஆபேல் இவர்களை பற்றி காரியம் புரிந்து கொண்டால் இந்த நன்மை எது, எப்படி தேவன் அங்கீகரிக்கிறார் என்பது புரியும். காயின், ஆபேல் சகோதரர்கள். ஆதாம் ஏவாளுக்கு முதலில் பிறந்தவன் காயின், அதுக்கடுத்து ஆபேல். காயின் விவசாயம் செய்கிறவனாக இருந்தான், நிலத்தை பயிரிடக்கூடியவனாக இருந்தான் காயின். ஆபேல் ஆட்டு மந்தை மேய்க்கிறவனாக இருந்தான். காயின் நிலத்தை பயிரிடுகிறவன், ஆபேல் ஆட்டு மந்தையை மேய்க்கிறவனாக இருந்தான். ஆபேல் என்ன செய்தான் என்றால், தன் மந்தையில் தலையீற்றுகளையும் அவைகள் கொழுமையானவைகளையும் சிலவற்றை கொண்டு வந்தான் காணிக்கையாக. காயின் அவன் நிலத்தில் சில காணிக்கையை அவனும் கொண்டு வந்தான். நிலத்தினுடைய கனிகளை கொண்டு வந்தான் கர்த்தருக்கு. அது என்ன சொல்லுகிறது? காயின் நிலத்தின் கனிகளை கர்த்தருக்கு காணிக்கையாக கொண்டு, அப்படித்தான் சொல்லப்பட்டிருக்கு. த பெஸ்ட் சொல்லப்படவில்லை. கர்த்தர் என்ன செய்தார்? ஆபேலையும் அவர் காணிக்கை ஏற்றுக்கொண்டார், காயினையும் அவன் காணிக்கை ஏற்றுக்கொள்ளவில்லை. உடனே காயினுக்கு பொறாமை வந்தது, எரிச்சல் வந்தது, முகம் நாடி மாறுபட்டது. அதை பார்த்தார் கர்த்தர். ஏனுடைய முகநாடி இப்படி வேறுபடுகிறது? அப்போதான் கேட்கிறார், நீ நன்மை செய்தால் உனக்கு மேன்மை இல்லையோ என்று கேட்கிறார். ஏன் அவனுக்கு முகநாடி வேறுபட்டதா? தன் காணிக்கை அங்கீகரிக்கவில்லை. ஆபேலுடைய சகோதரனுடைய காணிக்கையை அவனை அங்கீகரித்து கொண்டார். இதற்கு என்ன அவன் செய்திருக்க வேண்டும்? காயின் கர்த்தரிடத்திலேயே மறுபடியும் அமர்ந்து, நான் என்ன செய்ய வேண்டும் அப்பா, நான் உம்மை எப்படி மகிமைப்படுத்த வேண்டும்,
என்று கேட்டிருந்திருக்க வேண்டும். கர்த்தர் சான்ஸ் கொடுத்திருப்பார். அல்லது இதுதான் சரியானது, ஆபேலிடமே சகோதரா நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டிருந்திருக்கலாம். உன்னையும் உன்னை காணிக்கை அங்கீகரித்தாரே, என்னை அங்கீகரிக்கவில்லையே, இதற்கு நான் என்ன செய்ய வேண்டும் என்று ஆபேலிடம் கேட்டிருக்கலாம். இதையும் அவன் செய்யவில்லை. ஆபேலை அழைத்து போய் கொன்று விட்டான். அப்படி கேட்பதுதான் சமாதான நடவடிக்கை, புத்திசாலித்தனம். இவன் இரண்டையும் விட்டுவிட்டான். ஆபேலின் மேல் கோபம், பொறாமை, எரிச்சல் கொண்டான். நன்மைக்கு பதிலாக தீமை எடுத்துக்கொண்டான். அவனிடம் ஆலோசனை கேட்பதற்கு பதிலாக, கர்த்தரிடம் ஆலோசனை கேட்பதற்கு பதிலாக ஆபேலை கொன்று விட்டான். அது தீமை. 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரத்தில் இன்னொரு உதாரணம் இருக்கிறது. நீங்கள் எடுத்து நேரம் இருக்கும் பொழுது வாசித்து பாருங்கள். நாபால் என்பவன், அவன் மலையிலே காடு மேய்த்து கொண்டு பெரிய ஆடு மந்தையில் பெரியவன். அவன் ஒரு பணக்காரன் போல. அவனுடைய மனைவி பெயர் அபிகாயில். அவன் புத்திசாலித்தனம். இந்த நாபாலுக்கு புத்திசாலித்தனம் கிடையாது. அவன் ஒரு முரட்டாள் என்று அவனை பற்றி வர்ணிக்கிறது. இந்த நாபாலுடைய ஆடுகளை எல்லாம் இப்பொழுது தாவீது தன்னுடைய சில ஆட்களோடு அந்த காடுகளை சுற்றி கொண்டிருக்கிறான், சவுலுக்கு பயந்து கொண்டு. அப்போ அந்த நாபாலுடைய மேய்ப்பர்களை அவன் கஷ்டப்படுத்தவே இல்லை. அவன் ஆடுகள் திருட்டு போக விடவே இல்லை, காப்பாற்றுகிறான். இதற்கு பதிலாக ஒரு நாள் நாபால் ஆடு மேய்க்கிறவர்கள் எல்லாரையும் கூட்டி விருந்து வைக்கிறார். எதற்காகனா, அந்த காலத்தில் ஆடுகளை மயிர் கத்திருப்பார்கள். அது ஒரு பெரிய விருந்த மாதிரி. இப்போ தாவீது ஆள் அனுப்புகிறான், கொஞ்சம் உதவி செய்யுங்கள் என்று. உடனே நாபால், யார் இந்த தாவீது, யார் இந்த ஈசாயின் மகன், இப்போ நிறையா பேர் இப்படி சுற்றி திரிகிறார்கள் என்று முடியாது என்று சொல்லிவிட்டான். இந்த செய்தி வந்ததும் தாவீது உடனே புறப்பட்டு விட்டான். இதுவரையில் ஒரு ஆடு ஒரு ஆட்டுக்குட்டி அவனுக்கு சேதமில்லாமல் அவன் பாதுகாத்து வந்தோம், இப்படி செய்து விட்டானே என்று. இந்த செய்தியை கேட்டதும் அபிகாயில் வேகமாக அவருடைய தாவீதினுடைய காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு, அவன் அப்படித்தான், நீங்கள் பொறுத்து கொள்ளுங்கன்று சொல்லி ஏராளமான பண்டங்களை கொண்டு கொடுக்கிறான். கேட்டீர்களா? நாபால் நன்மைக்கு பதிலாக தீமை செய்தான். அபிகாயில் அதை நன்மையாக மாற்றிக்கொண்டாள், நன்மை செய்தான். இதுதான் நாம் கவனிக்க வேண்டியது. நன்மைக்கு பதிலாக எனக்கு தீமை செய்தான் என்று தாவீது மனம் வருந்துகிறான். இதை கர்த்தர் தாவீதின் அக்கௌண்டில் அங்கீகாரம் நன்மையமாக வைத்தார். நாபாலோ நன்மைக்கு பதிலாக தீமை செய்தான், அவன் அக்கௌண்ட் முடிந்தது. எப்படி முடிந்தது? நாபாலின் செயலை கர்த்தர் அங்கீகரிக்கவில்லை. ரிசல்ட் என்ன? 1 சாமுவேல் 25ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை வாசித்து பாருங்கள். கர்த்தர் நாபாலை வாதித்ததனால் ஏறக்குறைய 10 நாட்களுப்படி செத்தான் என்று இருக்கிறது. பயப்படாதீர்கள், நாம் கிருபையின் காலத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். நமக்கெல்லாம் அப்படி வராது. அப்படி பார்த்தா எல்லாரும் போயிடுவோம். மறுபடியும் சான்ஸ் கொடுக்கிறார். ஒவ்வொரு நாளும் தினமும் நமக்கு எத்தனையோ சான்ஸ் கொடுக்கிறார். அவரவர்களுக்கு தான் தெரியும். இதை நாம் சரி செய்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் நாம் மேன்மை அடைவதற்கு பதிலாக தாழ்மையும் வெட்கமும் தான் அடைவோம். ஏன் கீழே போய் கொண்டிருக்கிறோம் என்று யோசித்து பாருங்கள். ஆண்டவருக்கு அங்கீகாரமான காரியங்கள், நன்மையான காரியங்களை நாம் செய்யவில்லை. திரளான மன்னிப்புகளும் இரக்கங்களும் உள்ள தேவன் அவர். தானியேல் 9:10 நமக்கு நிறைய வாய்ப்புகள் கொடுக்கிறார். மன்னித்து இரக்கம் காட்டி கொடுக்கிறார். சவுலுக்கு கொடுத்தார், வாய்ப்புகளை அவன் பயன்படுத்தி கொள்ளவில்லை. ராஜ்ய பாரத்தை இழந்தான். சாலமோனின் மகன் ரெகபயாவுக்கு கொடுத்தார், அவன் பயன்படுத்தி கொள்ளவில்லை. ராஜ்யம் 2ஆக பிரிந்தது. தாவீது சவுலுக்கு நன்மையே செய்தான், சவுலோ இதற்கு பதிலாக தீமையே செய்தான். அப்போ தாவீதை அங்கீகரித்தார், சவுலை நிராகரித்தார். ஏன் நிராகரிக்க வேண்டும்? அவன் நன்மைக்கு பதிலாக தீமையே செய்தான். தாவீதைத்தான் சங்கீதங்களை சொல்லுகிறான். சங்கீதம் 35:12 சொல்லுகிறான், தனக்கு எப்படியெல்லாம் அவன் செய்தான் என்பதை அவன் சொல்லுகிறான். நான் செய்த நன்மைக்கு பதிலாக தீமை செய்கிறார்கள், என் ஆத்துமா திக்கற்று போக பார்க்கிறார்கள் என்று புலம்புகிறான். அதுக்கடுத்து சங்கீதம் 109:4 தாவீது சவுலை பற்றியே சொல்லுகிறார். என்ன சொல்கிறான் பாருங்கள். என் சிநேகத்துக்கு பதிலாக என்னை விரோதிக்கிறார்கள், நானோ ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். சங்கீதம் 127 நான் பேசும்போது சமாதானத்தோடு பேசுகிறேன், அவர்களோ யுத்தத்துக்கு எத்தனம் பண்ணுகிறார். கேட்டீர்களா? இவன் சமாதானத்தோடு இருக்கும் பொழுதெல்லாம் அவன் சண்டைக்கு வருகிறான். நன்றாக பேசினாலும் நன்மை செய்தாலும் அதுக்கு பதிலாக நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, தீமை செய்கிறான். அப்போ எதை அங்கீகரிப்பார் என்று பார். இப்பொழுது நமக்கு புரிந்திருக்கும் எது ஆண்டவருக்கு அங்கீகாரம் என்று. கர்த்தர் கொடுக்கும் சந்தர்ப்பங்களை பயன்படுத்தி கொண்டு நாம் அவரிடம் மன்னிப்பு பெற்று அவருடைய குட் புக்கில் வந்துவிட வேண்டும். நன்மை மேன்மை.
நாம் நன்மை செய்தால் நமக்கு மேன்மை உண்டு. அப்போ நன்மை என்பது என்ன? தெளிவாக புரிந்து கொள்ளுங்கள். கர்த்தர் அங்கீகரிக்க வேண்டும். நம்முடைய பேச்சு, நம்முடைய செயல், மற்றவர்கள் நடத்தக்கூடிய தன்மை, மன்னிக்கக்கூடிய தன்மை, வேதம் வாசிக்கிறது, சபைக்கு போவது, எல்லாமே நமக்கு நாமே செய்து கொள்ள நன்மை கர்த்தர் அங்கீகரிக்கிறார். அவர் சந்தோஷப்படுகிறார். அது நமக்கு மேன்மையாக வந்து முடிகிறது. அந்த அக்கௌண்ட்டில் வந்துவிட வேண்டும். பொறாமையை விட்டுவிட வேண்டும். மன்னிப்பு பெற்றுக்கொள்ள வேண்டும். மன்னித்து விட வேண்டும். நன்மைக்கு நன்மையே செய்ய வேண்டும். நன்மை செய்யாவிட்டாலும் பரவாயில்லை, தீமை செய்தால் கூட நாம் நன்மை செய்ய வேண்டும் என்று தான் ஆண்டவர் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். ரோமர் 12:21. நீ தீமையினால் வெல்லப்படாமல் தீமையை நன்மையினால் வெல்லுகிறார். ஒருவன் உனக்கு தீமை செய்தால் அதுக்கு பதிலாக நீ தீமை செய்யக்கூடாது. அதுக்கு பதிலாக நீ அமைதியாக இருக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக நன்மை செய் என்கிறார். அல்லேலூயா. யோசேப்புடைய சகோதரி என்ன செய்தார்கள்? யோசேப்பை குழியில் போட்டார்கள், விற்று போட்டார்கள். தீமை தீமை தீமை. ஆனால் யோசேப்பு என்ன செய்தான்? அந்த பஞ்ச காலத்தில் அவர்களுக்கு உணவு கொடுத்து தானியம் கொடுத்து மன்னித்தான். தீமைக்கு பதிலாக நன்மை செய்தான். மேன்மையடையவில்லையா அவன்? யோபு செய்ததை பாருங்கள். அவனே நொந்து நூலாக போய் உட்கார்ந்துருக்கிறான். அந்த 3 நண்பர்கள் வந்து அவனை லெஃப்ட் அண்ட் ரைட்டாக வாங்குகிறார்கள். தீமை. ஆனால் யோபுவோ அதற்கெல்லாம் பொறுமையாக பதில் சொல்லி தேவனை பற்றி அறிக்கை செய்து கடைசியில் தேவனுடைய கட்டளையின்படி அவர்களுக்காக செபிக்கிறான். தீமைக்கு பதிலாக நன்மை. கேட்டீர்களா? நம்முடைய வீட்டில் குடும்பத்தாரோ, உறவினர்களோ, நண்பர்களோ நமக்கு வேண்டுமென்றே செய்தாலும் முதலில் பொறுத்து கொள்வது அது ஒரு நன்மை. பொறுத்து கொண்டு ஒரு சான்ஸ் கேட்க வேண்டும் கர்த்தரிடம். இவர்களுக்கு ஒரு நான் நன்மை செய்ய வேண்டும் அப்பான், நிச்சயம் சான்ஸ் தருவார். அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். வெட்கப்பட்டு போவார்கள். உங்களை ஆண்டவர் உயர்த்துவார். கடினமாகத்தான் தோன்றும் சில சமயத்தில். அது ஏனென்றால் நம்முடைய ஈகோ, அந்த ஈகோவை தூக்கி எறிய வேண்டும், உடைபட வேண்டும். நம்முடைய நன்மை மேன்மைக்கு தடையாக, உயர்வுக்கு தடையாக இருப்பது நம்முடைய ஈகோ. நாம் அவனை எப்போ பார்த்தாலும் தீமை செஞ்சிகிட்ருக்கான், எப்படி தாங்கிக் கொள்வது? தாங்கிக் கொள்ள வேண்டும். தாங்கிக் கொள்ளுதான் சொல்கிறார். அதுக்கு தானே பலன் கொடுக்கிறார், அதுக்கு தானே கிருபை கொடுக்கிறார். நம்முடைய வாழ்வு வித்தியாசமானது. கிறிஸ்துவ வாழ்வு வித்தியாசமானது. கிறிஸ்துவை போல வாழ வேண்டும் என்று தான் ஆண்டவர் விரும்புகிறார். மேன்மையான ஆசீர்வாதங்களை அதற்குள்ளே நீங்கள் இருக்கிறீர்கள். அந்த மேன்மையான ஆசீர்வாதம் உங்களிடம் வர வேண்டும் என்றால் நீங்கள் ஆண்டவர் அங்கீகரிக்கும், கர்த்தர் அங்கீகரிக்கும் காரியங்களை செய்ய வேண்டும். அதுதான் நன்மை. அவர் சின்ன விஷயம் செய்தால் கூட அங்கீகரிப்பார். ஒரு டம்ளர் தண்ணி நீங்கள் ஒருத்தர் கொடுத்தீங்கன்னா கூட அதை அங்கீகரிப்பார். பெரிய பெரிய காரியங்களைத்தான் செய்ய வேண்டும் என்பது அல்ல. அவரை மகிழ்விப்பது ரொம்ப எளிதானது. ஜெபிக்கலாம். தகப்பனே, தெய்வ பயத்தோடு நடுக்கத்தோடு இன்றே இப்பொழுதே இந்த சுயத்தை உடைத்து தாழ்மையை தரித்து கொண்டு நீங்கள் எதிர்பார்க்கும் வண்ணம் நடந்து உங்களை மகிழ்வித்து உங்கள் அங்கீகாரத்துக்குள்ளே வந்து விடுவேன். ஆவியானவர் உதவி செய்வாராக. இயேசுவே நாமத்தில் பிதாவே, ஆமேன். இன்றைய சிந்தனைக்கு ஒரு காரியத்தையும் தேவ நோக்கத்தோடு பார்த்து அவரது விருப்பம் போல் செய்து கர்த்தருடைய அங்கீகாரத்திற்குள்ளே அவருடைய குட் புக்லேயே இருக்க சகலத்தையும் முயற்சி எடுப்பேன், செய்வேன். ஆமேன். அல்லேலூயா.